பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் தன்னலம் இல்லாமல் பிறர் நலத்தில் அக்கறை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். குடும்பத்திலேயும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, மத்தவங்க சாப்பிட்டாங்களா, மத்தவங்க வேலைங்க, அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்றது, இது எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து சுமை தாங்கிகள் அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசியில இருக்கிறவங்களும் சரி, மீன ராசியில இருக்கிறவங்களும் சரி. ஸோ இந்த சுமை தாங்கிகள் வந்து சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அப்பா, அம்மாக்காக வேலை செஞ்சு உழைச்சு பணம் குடுக்குற மாரி இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ் எஸ்பெஷலி அம்மா வீட்டையும் பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் வீட்டையும் பார்த்துக்கணும். ஜென்ட்ஸ் வந்து அந்த சுமை தாங்கின்னு சொல்லும்பொழுது, குடும்பத்தில தம்பிங்க, அக்காங்க மத்தவங்களுக்காக கடன் படுறது, இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னைக்குமே இவங்க தனிப்பட்டு போய் ஒரு பரிகாரம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. இவங்களுடைய கர்மா தீர்றதுக்கு குடும்பத்திற்கு உழைத்தாலே போதுமானது தான். ரொம்ப அன்பானவர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுக்கு இயல்பிலேயே ரொம்ப ஒரு பொறுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு 27 நட்சத்திரத்துல நம்ம ஒரு சில நட்சத்திரத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து சொல்லும் பொழுது, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்னைக்குமே ஒரு அந்த பயபக்தி, அந்த பண்பு, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல நேச்சர், இது அனைத்துமே அவர்களிடத்தில் நம்ம பார்க்கலாம்.